ஃபீச்சர்ஸ் ஆஃப் சி லாங்குவேஜ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லாத்துக்குமே இங்க சின்டாக்ஸ் இருக்கு. ஒரு சி ப்ரோக்ராம் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் சி ப்ரோக்ராம் எழுத முடியும். தென் ஹைலி போர்ட்டபிள். ஒரு பர்பஸ்க்கு ஒரு இடத்துல நான் ஒரு செட் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன் அப்படின்னா சேம் கோடை வந்து இன்னொரு பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக இன்னொரு இடத்துல வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஹைலி போர்ட்டபிள். தென் இட் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். அப்போ அப்பர் கேஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா எரர் காமிக்கும். அதான் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்ங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கணும். சில இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ் தான். தென் இட் ப்ரொடியூசஸ் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம என்ன டாஸ்க்கு அதை எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகிக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் எஃபிஷியன்சி கிடைக்கும், எஃபிஷியன்டான ப்ரோக்ராம்ஸ் வந்து கிடைக்கும். லோ லெவல் லாங்குவேஜ் சப்போர்ட். எப்படி அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்ல இருந்து லோ லெவல் மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகுதோ சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பீட் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்தும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ லோ லெவல் லாங்குவேஜ் சப்போர்ட் சில இருக்கு. தென் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸ். ஆல்ரெடி சியோட லைப்ரரியில நிறைய ஃபைல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி ப்ரீ டிஃபைன் பண்ணி அங்க இருக்கும். ஸோ நமக்கு தேவைன்னா எடுத்தே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் சில. தென் இட் சப்போர்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். எக்கச்சக்கமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அது ஆப்ரேட்டர்ங்கிற ஒரு டாபிக்ல என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்கு, என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணணுங்கிறத ஆப்ரேட்டர்ஸ்ங்கிற டுட்டோரியல்ல பார்க்கலாம்.